இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் நம்மளுக்கு இது நல்ல ஒரு ஆலோசனையை, எச்சரிப்பான ஒரு செய்தியை தந்திருக்கிறாரு. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை இதுதான். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை இதுதான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா? காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். அப்போ நித்திரையை விட்டு எழுந்துடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திரைனோடனே நம்ம தூக்கத்தை மட்டும் நித்திரைன்னு நினைக்கக்கூடாது. நித்திரையில் நிறைய வகை இருக்குது. அதாவது ஆண்டுடைய காரியங்களில் நம்ம உற்சார் இல்லாமல் விழிப்பு இல்லாமல் இருக்குது, அது ஒரு நித்திரை. அப்புறம் சில நேரங்களில் நம்ம பாவத்தில் மறித்து போயிருக்குது, அது ஒரு நித்திரை. சில நேரங்களில் நம்முடைய தொழில் அது இதுன்னு உலக காரியங்களுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு நித்திரை. நம்ம அதுக்காக நம்ம சம்பத்தியம் பண்ணக்கூடாதா, வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நம்முடைய இருதயம் விழித்திருக்கிறதா? நம்ம இருதயம் நித்திரையில் இருக்குதா? நித்திரைனா ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறதெல்லாம் நித்திரை தான். இப்போ நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய இருதயத்தை. நம்ம நித்திரையில் இருக்கோமா, விழித்திருக்கிறோமா? எப்போவும் துதிக்கிறவர்களாக, ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக, ஆண்டோடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக காணப்படும் போது அந்த விழிப்புள்ள இருதயமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது தூங்கிக்கிட்டு இருக்கிற இருதயமாக தான் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்போ நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய இருதயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்தனைகள் இருக்குது? நம்முடைய இருதயத்தில் என்ன காரியங்கள் இருக்குது? ஆண்டவரை தேடுறோமா, இல்லை நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமா? உலகத்தை நாடி ஓடிக்கிட்டு இருக்கோமா? நம்முடைய குடும்பம் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தின் காரியங்கள், வேலை காரியங்கள் இப்படியே பார்த்துட்ருக்கோமா? மற்றவங்களை பற்றிய கரிசனை நம்மள்கிட்ட இருக்கா? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற கரிசனை இருக்கா? இது எல்லாம் தான் இல்லைன்னா நித்திரைன்னு அர்த்தம். இது எல்லாம் இல்லைன்னா நித்திரைன்னு அர்த்தம். அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூறுகிற கடன் தான் இருக்கணும், மற்ற எந்த கடனும் இருக்கக்கூடாது. மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருக்கிறது. நம்ம அன்புக்குரிய சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய இருதயம் அவங்களிடத்தில் அன்பு கூறுகிறதா? இல்லை பகை, பொறாமை இந்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறோமா? கள்ள எண்ணங்கள், மற்றவங்களை கெடுக்கிற காரியங்கள் இது நம்மள்கிட்ட இருக்குதா? நம்ம ஒன்றையும் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் நித்திரையில் இருக்கிறோமா, விழித்திருக்கிறோமா நமக்கே தெரியும். அதான் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். இந்த காலம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதனால் நாம் இப்படி நடக்க வேண்டும். இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து 13ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க, வரியை ஒழுங்காக கொடுங்க, மனசாட்சியின்படி நடங்க, அப்புறம் அன்பு கூறுங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பின்னால் உள்ள வசனங்களையும் பார்த்திங்கன்னா, களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணக்கூடாது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த எல்லாம் நித்திரையான காரியங்களெல்லாம் விட்டுட்டு காலத்தை அறிந்தவர். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இனிமேல் உள்ள காலங்கள் எப்படி வரப்போகுது அப்படி நாம் அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்போ எந்த காரியங்களுக்காக நாம் தூரமாக விலகி காலத்தை அறிந்து கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி சேரக்கு என்ன வழி இருக்குது இந்த காலங்களில் அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம இருதயத்தை செலுத்த வேண்டும். உலக காரியங்களை விட்டு நம்முடைய இதயத்தை வெளியே எடுக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்காக நம்ம ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும் அதை நம்ம ஆண்டோடத்தில் கேட்டு கேட்டு நடக்க வேண்டும். தான் அவர் நமக்கு சொல்கிறாரு. நான் ஆண்டவர் கீழ்ப்படுகிறோமா, ஆண்டோடைய வார்த்தையை செவி கொடுக்குறோமா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்ம கீழ்ப்படியாத காரியங்கள் இருந்ததுன்னா, கீழ்ப்படிய முடியாமல் இருந்ததுன்னா, கீழ்ப்படிய மனதில்லாமல் இருந்தால் ஆண்டவரே என்னால் முடியலை, எனக்கு மனது இல்லை, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, தின்ன உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் உண்மையை கூறி அவரிடத்துல போகும்போது அவர் நம்மை அவருக்கேற்ற ஒரு பாத்திரமாக வணைந்து உருவாக்கி நம்முடைய காலங்களையும் நாம் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தையும் நமக்கு கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதனால் நாம் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடப்போம். காலத்தை அறிந்தவர்களாய் நாம் என்ன செய்யணுமா? இப்படி நடக்கணும். அப்போனா நம்ம நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இடத்துல காணப்படக்கூடிய எல்லா நித்திரைகளையும் ஆண்டவரே எங்களை விட்டு கலைந்து போட்டு உமக்காக உற்சாகமாக எழும்பி பிரகாசிக்க ஊழியம் செய்ய
எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். ஆமென். இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த வளர் நீர் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் எந்த நித்திரையில் இருக்கோம்? கண்ணன் நித்திரையின் ஆவியை பெற்றிருக்கிறோமா, இல்லை மரண நித்திரையில் இருக்கோமா, இல்லை உலக நித்திரையில் இருக்கோமா, எந்த நித்திரையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. ஞானத்தை தாங்க. ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரங்களில் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இப்படி நடக்க வேணும்னு சொன்னீங்களே, அப்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஒருத்தரோடு அன்பு கூற வேணும் ஆண்டவரை. களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம் எல்லாத்தையும், பொறாமை, வாக்குவாதம் எல்லாத்தையும் எங்களை விட்டு எடுத்து நாங்கள் இப்படி அன்புள்ளவர்களாக